அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் டி ரெங்கநாதன். ஃபயர் இன்சூரன்ஸ், அதாவது தீ விபத்து காப்பீடு என்கிற தலைப்பில் பேசுகிறேன். பொது காப்பீட்டு நிறுவனங்கள், அதாவது ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாவற்றிலும் இந்த தீ விபத்து காப்பீடு திட்டங்கள் இருக்கிறது. மத்திய அரசு நிறுவனமான யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியின் தீ விபத்து காப்பீடு பாலிசியை பற்றி இன்று நாம் விரிவாக காண்போம். யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியின் ஃபயர் பாலிசியில் பொதுவாக 12 பெரில்ஸ் உண்டு, அதாவது 12 விதமான காப்பீடு உண்டு. தற்போது 12 பெரில்ஸுடன் 3+3 ஆக 6 பெரில்ஸ் புதிய பாலிசியில் இன்பில்ட்டாக சேர்க்கப்பட்டுள்ளன. அவையாவன: ஃபயர், அதாவது தீ விபத்து, இடி, மின்னல், சிலிண்டர் வெடித்து சிதறுதல், விமானம் விழுந்து நொறுங்குதல், அடிதடி, கலாட்டா, சூறாவளி காற்று, வெள்ளக்காடு, எதிர்பாராத விபத்துகளால் விபத்து, மண் சரிவு, நிலச்சரிவு, ஏரி நிறைந்து வடிதல், புதர்கள் எரியும் போது ஏற்படக்கூடிய விபத்து. இப்படி 12 விதமான பெரில்ஸ் உண்டு. அடுத்து புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள 6 பெரில்ஸ் என்னவென்றால், காப்பீடு செய்தவரின் சொந்த வாகனம், ஃபாரஸ்ட் ஃபயர், அதாவது காட்டு தீ, தானாக எரியும் தீ விபத்து, நிலநடுக்கம், தீவிரவாதிகள் தாக்குதல், தெஃப்ட், அதாவது திருட்டு போன்றவையாகும். ஏற்கனவே பழைய பாலிசியில் கூடுதல் பிரீமியம் செலுத்தி விருப்பத்தின் பேரில் ஆடன் கவராக வாங்கலாம் என்றிருந்ததை கூடுதல் பிரீமியம் எதுவுமே இல்லாமல் பாலிசியுடன் சேர்த்து இன்பில்ட்டாக புதிய பாலிசி வந்திருக்கிறது. இந்த நிறுவனத்தில் 4 தீ விபத்து காப்பீடு திட்டங்கள் இருக்கிறது. அவையாவன: 1. யுனைடெட் பாரத் கிரக ரக்ஷா பாலிசி. 2. யுனைடெட் பாரத் சூக்ஷ்மா உதயம் சுரக்ஷா பாலிசி. 3. யுனைடெட் பாரத் லகு உதயம் சுரக்ஷா பாலிசி. நம்பர் 4. ஸ்டாண்டர்ட் ஃபயர் அண்ட் பெரில்ஸ் பாலிசி. இந்த 4இல் முதல் 3ம் புதிய பாலிசிகள், 4வது ஏற்கனவே உள்ள பழைய பாலிசி. 4 பாலிசிகளையும் ஒவ்வொன்றாக விரிவாக பார்ப்போம். 1. யுனைடெட் பாரத் கிரக ரக்ஷா பாலிசி. இந்த பாலிசி வீடு மற்றும் வீட்டுடன் கூடிய ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ்க்கான பாலிசியாகும். வீட்டுடன் கூடிய ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் என்றால் கதவு, ஜன்னல், எலக்ட்ரிக்கல் வயரிங், காம்பவுண்ட் வால்ஸ், ஃபென்சஸ் அண்ட் கேட், இப்படி வீட்டுடன் கூடிய அனைத்தும் உண்டு. பாலிசியின் காலம் 1 வருடம். 10 வருடங்கள் வரை நீண்டகால பாலிசியும் உண்டு. நீண்டகால பாலிசி எனில் ஒவ்வொரு வருடமும் பாலிசியின் காப்பீட்டுத் தொகை தானாக 10% அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அதாவது ஆட்டோ எஸ்கலேஷன் ஆஃப் சம் இன்சூர்டு பை 10% ஆஃப் ஒரிஜினல் சம் இன்சூர்டு ஈச் இயர் இஃப் லாங் டேர்ம் ஆப்ஷன் இஸ் ஆப்டர். சம் இன்சூர்டு, அதாவது காப்பீட்டுத் தொகைக்கு மேக்சிமம் லிமிட் என்பது கிடையாது. ஆட் ஆன் கவர்ஸ், விருப்பத்தின் பேரில் கூடுதல் பிரீமியம் செலுத்தி கீழ்கண்ட காப்பீடும் பெறலாம். நம்பர் 1. வேல்யூபிள் கண்டென்ட்ஸ் பேஸ்ட் ஆன் அக்ரிட் வேல்யூ பேசிஸ். வேல்யூபிள் கண்டென்ட்ஸ் ஆஃப் ஹோம் கன்சிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் என்னவென்றால் வைர தங்க நகைகள், பெயிண்டிங்ஸ், ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்ட், ஆன்டிக்யூ ஐட்டம்ஸ், குரியோஸ் அண்ட் ஐட்டம்ஸ் ஆஃப் சிமிலர் நேச்சர் ஆகும். இதன் காப்பீட்டுத் தொகை ரூபாய் 5 லட்சத்திற்கு மேற்பட்டு இருந்தால் அல்லது தனிப்பட்ட நபருக்கானது ரூபாய் 1 லட்சத்துக்கு மேற்பட்டு இருந்தால் மதிப்பு சான்றிதழ் சேர்த்து கொடுக்க வேண்டும். அடுத்து 2. தனிநபர் விபத்து காப்பீடு. இறப்பு காப்பீடு மட்டும். பாலிசிதாரர் மற்றும் அவருடைய வாழ்க்கை துணை ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 5 லட்சத்துக்கான காப்பீடு அரைசிங் அவுட் ஆஃப் இன்சூர்டு பெரில்ஸ் இஸ் கவர்டு. அடுத்து கிளைம்ஸ். வீடு ஒரு பகுதி டேமேஜ் அல்லது ரிப்பேர் இழப்பீடு வந்தால் ரிப்பேர் காஸ்ட் இழப்பீடு கிடைக்கும். மொத்த வீடும் இழப்பீட்டுக்கு வந்தால், அதாவது டோட்டல் லாஸ் என்றால், இழப்பீடு தேதியில் காஸ்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி இருப்பினும் பாலிசி காப்பீட்டுத் தொகை அடிப்படையில் இழப்பீடு கிடைக்கும். அண்டர் இன்சூரன்ஸ் பார்க்கப்பட மாட்டாது. கிளைம் தொகையில் எக்ஸஸ் என்கிற கழிவும் இந்த பாலிசியில் கிடையாது. இந்த பாலிசி கிளைமில் இடிந்த வீட்டை அகற்றாகும் செலவை இழப்பீடாக அதிகபட்சம் கிளைம் தொகையில் 2% வரை பெறலாம். வாடகை இழப்பு,
அல்லது மாற்று இடத்துக்கான வாடகையும் பாலிசி கைட்லைன் படி பெறலாம். அடுத்து இரண்டாவது பாலிசி யுனைடெட் பாரத் சூக்ஷ்மா உதயம் சுரக்ஷா பாலிசியை அடுத்த பதிவில் பார்ப்போம் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.